வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2013ல வெளியான 10 AM லோக்கல் கால் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நிறைய சஸ்பென்ஸ் படங்கள்லாம் பார்க்கறவங்க இந்த படத்துல வர ட்விஸ்ட்டை கெஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. நீங்க கெஸ் பண்ணீங்களா இல்லையான்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்ணிட்டாரு. ஏதோ ஒரு சூழ்நிலையால அந்த பொண்ணு கூட சேர முடியல. வேற ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு எதர்ச்சியா காலேஜ்ல லவ் பண்ண அந்த பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் இவரோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனைன்றதை இந்த படத்தோட கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவரோட பேரு ஆல்பி அப்படின்றது. இவர் ஒரு ஹோட்டல்ல இருந்து பதட்டமா கிளம்புறத காட்டுறாங்க. ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்காரு அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவர் வெளியே வரும்போது பக்கத்துல ஒரு கார் இருக்கு. அந்த காரரோட கண்ணில் படக்கூடாதுன்ற மாதிரி ஒளிஞ்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப பதட்டமா இவர் ஓடி வந்துட்டு இருக்காரு. ஏதோ பிரச்சனையில இருக்காருன்னு மட்டும் தெரியுது. இப்ப டயர்டா ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு. இப்பதான் இவரோட லைஃப்ல என்னெல்லாம் ஆச்சுன்றத ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அலாரம் அடிக்குது. இவருமே கண் முழிச்சிடுறாரு. சுத்தி நிறைய அலாரம் வச்சு எழுப்பியிருக்காங்கன்றது தெரிய வருது. இவரோட ஒய்ஃப் பேரு ஆனா அப்படின்றது. எதுக்கு ஆனா இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ல நான் கரீனா கபூர் மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நான் பாத்ரூம் போனோம், சீக்கிரமா எனக்கு டீ போட்டு கொண்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சுத்த ரொமான்டிக்கே இல்லாதவன்டா நீ அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப சலிப்பா இவங்க ரெடி ஆகிறதுக்காக போறாங்க. இவரோட ஒய்ஃப் ஆனாவை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்ல வேலை பார்க்கறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கார் ஷோரூம்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லவ் பத்தி பேசணும்ல, எனக்கு ஏதாவது நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கறாங்க. இவர் முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணிட்டு உனக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ அதை வேணா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தேங்க்யூன்ற மாதிரி அவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இவர் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது இவரோட எக்ஸ பாக்குறாரு. இவரோட எக்ஸ் பேரு நிம்மி அப்படின்றது. நிம்மியை ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாரு போல. ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள நிம்மி காணாம போயிடுறாங்க. அதுக்குள்ள எங்க போனா மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இப்ப இவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசுறாரு. இவங்கலாம் காலேஜ் டைம்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் போல. முதல் ஃப்ரெண்டோட பேரு ராய் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐயா இருக்காரு. ரெண்டாவது ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கடை வச்சிருக்காரு. அவரோட பேரு விஷ்ணு அப்படின்றது. மூணாவது ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் பொலிட்டீஷியனா இருப்பாரு. பேரு ஜெய் அப்படின்றது. இவங்க மூணு பேர்கிட்டயும் நிம்மியை நான் பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீ கனவு ஏதாவது கண்டிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் உன்னை பார்க்கறதுக்கு வராதவ இப்ப மட்டும் உன் கண்ணில் பற்றுக்காளா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. இல்லடா நான் பார்த்த மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லிட்டாரு. உன் கற்பனையா இருக்கும்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஒருவேளை கற்பனையா கூட இருக்கும்ன்ற மாதிரி இவரும் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் காலேஜ் டைம்ல நடந்த விஷயத்தை இவர் யோசிச்சு பாக்குறாரு. காலேஜ் டைம்ல இவர் கூட படிச்ச பொண்ணா தான் இருப்பாங்க. இவருக்குமே பேசணும்னு ஆசை இருக்கு. ஆனா இவரால பேச முடியல. இவருக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி அந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கால, பஸ் வராது, நான் வேணா கூட்டு போய் விடுறேன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பயந்துகிட்டே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப கான்பிடென்ட்டா அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு சுத்தமா பேச்சு வர மாட்டேங்குது. பேச வாயை திறந்தா வாயிலிருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது. தண்ணி வேணுமான்ற மாதிரி அவங்களுமே தண்ணி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவர் தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவங்களே லிஃப்ட் தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, கண்டிப்பா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக கேட்டிருக்க மாட்டாங்க. பக்கத்துல ஒரு லேடி இருப்பாங்க, அவங்களுக்காக தான் கேட்டிருப்பாங்க. இந்த லேடியை மட்டும் கொண்டு போய் விட்டுருங்கன்ற மாதிரி ஏத்தி விடுறாங்க. அடச்சா இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி இவரும் புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா அவங்களுக்கு இவர் லவ் பண்றது தெரிஞ்சிருது. ஸ்மைல் பண்றாங்க. போக போக இவங்க ரெண்டு பேருமே பேசி பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க. இந்த 4 பேர் என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது அவருமே விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த கேம்பஸ்ல நைட்டு நேரத்துல யாரோ ஸ்டெல்லான்ற பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருக்காங்க. யாரு என்னன்றது தெரியல. அதுக்காக தான் இந்த போராட்டத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸ்டெல்லாக்கு எப்படி இப்படி நடந்ததுன்றத நம்மளும் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இப்ப காலேஜ் எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. நிம்மி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அப்பா கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுவேன்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இப்ப பிரசன்ட்ல இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது பசங்க டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. இவருமே வீட்டுக்கு கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பைக்கை வந்து இவர் ஒரு பஸ் ஸ்டாப்ல விட்டுருப்பாரு போல. அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்கதான் பைக்கை விட்டேன் காணோன்ற மாதிரி சொல்றாரு. இங்க யார் தம்பி விட சொன்னா, எவனாவது திருடிட்டு போயிருப்பான்ற மாதிரி அங்க இருக்க
டீ கடைக்காரர் சொல்லிட்டாரு. அந்த வழியா ரவுண்ட்ஸ்ல இருக்க போலீஸுங்க வராங்க. தம்பி இவங்க கிட்ட சொல்லலான்ற மாதிரி போலீஸ் கிட்ட போய் விஷயத்த சொல்லிட்டாரு. சரி யார் பைக்கு காணோம்னு போலீஸ் கேக்குறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. போலீஸை பார்த்து பயத்துல கிளம்பிடுறாரு போல. இப்போ ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இவரோட ஒய்ஃப் ஆனா இருக்காங்கல்ல, நைட்டு முழுக்க எங்க போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இரு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே பதில் சொல்லாம வேகமா ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறாரு. இப்ப குளிச்சுக்கிட்டே சில விஷயங்களை யோசிக்கிறாரு. பாதி பிளாஷ்பேக்கை தானே நமக்கு காமிச்சாங்க, இப்பதான் மீதி பிளாஷ்பேக் என்னன்றதை தெளிவா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நிம்மிய கற்பனையா தான் பார்த்திருக்கோம் போல அப்படின்ற மாதிரி இவருமே வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் ஷோரூம்ல வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, இவர் சேல்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு போல. அதனால மேல் அதிகாரியும் இவரை பாராட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் வரப்போதுல, அந்த ஃபங்க்ஷன்ல நீ அவார்டு வாங்க போற, நம்மளோட முக்கியமான கஸ்டமர் எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் கேட்டாங்கல்ல, அதை அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ்ல அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப இவரு ஒரு கார் எடுத்துட்டு கிளம்பணும் போல, அந்த காரை எடுக்கிறதுக்காக வராரு. அந்த கார்ல பார்த்தா நிம்மி ஏறி உட்கார்றாங்க. இவருமே நிம்மியை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நிம்மியை இவரை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. மேடம் நீங்க தப்பான கார்ல ஏறிட்டீங்க, வாங்க நான் கூட்டு போறேன்னு வேற ஒருத்தர் சொல்லிட்டாரு. ஆனா இவர் இருக்கார்ல, இல்ல நானே உங்களை கூட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஓகேன்ற மாதிரி அவரும் கிளம்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த கார்ல டிராவல் பண்றாங்க. ரேடியோல கேட்டுக்கிட்டே தான் டிராவல் பண்றாங்க. அந்த சைடு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவர் அனுப்பின நோட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க. லவ் பத்தி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் எழுதி தந்ததை இவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனா இது எல்லாத்தையுமே நிம்மி கேட்டுட்டு இருக்காங்கல்ல, நிம்மிக்கு இவங்க காலேஜ் டைம்ல பேசின எல்லாமே தோணுது. இதெல்லாம் இவர் தான் தந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவருமே ஏதாவது கஃபேல வச்சு பேசலாமான்னு கேக்குறாரு. நிம்மியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கஃபேக்கு வந்துடுறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இவரே ஆரம்பிக்கிறாரு. நீ போய் உன்னோட அப்பா கிட்ட சொல்லி கூட்டு வரேன்ற மாதிரி சொன்ன, ஆனா போன வாங்கிட்ட இருந்து பதில் வரல, கல்யாண பத்திரிக்கை மட்டும்தான் வந்தது, நீ லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிட்டேன் நானும் புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசுறத இவங்களுக்கு தெரியாம யாரோ போட்டோ எடுக்கிறாங்க. அவர் யாரு என்னன்னு தெரியல. இப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த நிம்மிக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. அவரோட பேரு கௌதம் அப்படின்றது. அவருமே எங்க இருக்கன்னு கேக்குறாரு. இவர் கூட இருக்கிறத பத்தி சொல்ல முடியாது இல்ல, நான் வெளியே ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்திருக்கேன்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஓஹோ ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. நிம்மி தான் பெருசா எதுவும் பேச மாட்டாங்கல்ல, அதனால இவரும் கிளம்பலான்னு யோசிக்கிறாரு. உனக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா இதுதான் என்னோட நம்பரு, வச்சுக்கோன்ற மாதிரி நம்பரை தந்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப இவருமே நைட்டு நேரம் ஒய்ஃப் கிட்ட ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காரு. இவருக்கு அவார்டு கிடைக்க போது பாத்தீங்களா, அதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கஸ்டமர் எல்லாருமே வருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த நிம்மியும் ஹஸ்பண்டும் கார் வாங்கியிருக்காங்க போல. அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவார்ட்லாம் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் பார்ட்டிலாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டில அவங்க ஹஸ்பண்ட் கூட க்ளோஸா இருக்காங்கல்ல, ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதை பார்க்கறது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப வேற ஒரு நாள் நிம்மி கிட்ட இருந்து கால் வருது. நிம்மியே இந்த இடத்துக்கு வர முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா வரேன்ற மாதிரி இவரும் கிளம்பி ஒரு பஸ் ஸ்டாப்க்கு வந்துடுறாரு. இப்ப பைக்கை நிறுத்திட்டு பேசுறதுக்காக வராரு. அவங்களுமே ஒரு பிரச்சனைன்னு ஆரம்பிக்கிறாங்க. இது பிரச்சனையான்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயம் ஒரு பஸ் வந்திருக்கும். என்னமா ஏறியா இல்லையான்ற மாதிரி கண்டக்டர் கேக்குறாரு. சரி பஸ்ல போய்கிட்டே பேசலான்ற மாதிரி இவருமே அந்த பஸ்ல ஏறிடுறாரு. என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் பிரச்சனைன்ற மாதிரி இவங்களும் டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்டும் இவங்களும் ரொம்ப க்ளோஸாலாம் பழகிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கூட ஒரு கெட் டுகெதர் மாதிரி நடந்திருக்கும். அந்த இடத்துல எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஃப்ரெண்டுமே ஒரு காரை பத்தி சொல்லிட்டாரு. 8000 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்காங்க, வாங்கிக்கிறியான்ற மாதிரி கேக்குறாரு. என்ன பத்தி உனக்கு தெரியாதா, எனக்கு செகண்ட்ஸ்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ஈரம் படத்துல நந்தா சொல்லுவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஒய்ஃபும் கவனிச்சிட்டு இருக்காங்க. என்ன இப்படி இருக்காருன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. கல்யாணம் ஆகி 3 வருஷம் குழந்தை இல்லாம இருந்திருக்கும். இப்ப குழந்தை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இத பத்தி கௌதமோ ஃப்ரெண்டு கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்டுமே இவருக்காக சந்தோஷப்படுறாரு. ஆனா நடுவுல உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன, அப்ப பிரச்சனை இல்லையான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேக்குறாரு. அப்பதான் கௌதம்க்கு இவரோட பிரச்சனை தோண ஆரம்பிக்குது. அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதை மீறி எப்படி இவ பிரெக்னன்ட் ஆனா, அப்ப நம்மள சீட் பண்றாளா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் தேவையில்லாம நிறைய யோசிப்பார்ல, அதனாலதான் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒய்ஃப் மேல சந்தேகப்பட்டவரு வாட்ச்மேன் கிட்ட எல்லாம் என்னோட ஒய்ஃப் யார்கிட்டயாவது பழகுறாளா, வெளியே எப்பெல்லாம் போறான்றதை என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இவங்க வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரங்க இருக்காங்கல்ல கவனிச்சிடுறாங்க. அம்மா ஐயா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாருமா, உங்களை சந்தேகப்படுறாரு போலன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் நம்ம ஹஸ்பண்ட் இப்படி மாறிட்டாருன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க.
ஒரு நாள் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கார்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. என்னங்க சர்ப்ரைஸ், சொல்லுங்க சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, இந்த போட்டோஸ் எல்லாம் பாருன்னு சொல்லிட்டாரு. அதுல பார்த்தா இவங்களும் ஹீரோவும் பேசினாங்க பாத்தீங்களா, அதுதான் யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க. ஒய்ஃப் மேல சந்தேகம் வந்ததுனால ஒரு டிடெக்டிவ போட்டிருக்காரு போல. அந்த டிடெக்டிவ் தான் இந்த போட்டோவை எடுத்து தந்திருக்காரு. இவங்களுமே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஹஸ்பண்ட் ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. இதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ வேணான்ற மாதிரி தான் இந்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு போயிருப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இவங்க ஹீரோக்கு கால் பண்ணிருக்காங்க போல. இதுதான் நடந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சே, நம்மளால இப்படி ஆயிருச்சுன்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போக போறேன், பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு காரை வர வச்சு அந்த கார்ல ஏத்தி விடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த கார் டிரைவர் கொஞ்சம் வில்லத்தனமா இருக்கான். இவனை நம்பிலாம் தனியா அனுப்பி வைக்க முடியாதுன்னு யோசிக்கிறாரு. நானுமே உன் கூட வரேன்ற மாதிரி இவருமே கார்ல ஏறி உட்காந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே டிராவல் பண்ணி அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. என்ன ஏதுன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்காக வெளியூருக்கு போயிருக்காங்க போல. அதாவது ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக வெளியூருக்கு போயிருக்காங்க போல. இப்போதைக்கு வரமாட்டாலாம், என்ன பண்றதுன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்போதைக்கு ஒரு ஹோட்டல்ல தங்கலான்ற மாதிரி இவருமே கூட்டு போறாரு. ரெண்டு பேருமே டிராவல் பண்ணி ஒரு ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வராங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லல்ல. அதனால அங்க இருக்கவர் கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுமே ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இப்ப அவரும் சாப்பாடு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே இப்ப ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அவருமே சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து தந்துடுறாரு. வா சாப்பிடலான்ற மாதிரி நிம்மி கூப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு டைம் லவ்லாம் பண்ணிருக்காங்கல்ல, அதனால ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே நெருங்கி போய் கிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இவர் அரையும் குறையுமா தூங்கிட்டு இருக்கிறது தெரியுது. ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. எங்க போனன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. ஒய்ஃப் பேசினதுக்கு அப்புறம் தான் இவருக்கு குற்ற உணர்ச்சி எல்லாம் ஏற்படுது. இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி குளிச்சிட்டு இருக்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது இல்ல, பதில் சொல்லுன்ற மாதிரி அவங்க கிட்ட கேக்குறாரு. இப்ப கதவை கையை வச்சு தள்ளும் போது கதவு திறந்துதான் இருக்குன்னு தெரிய வருது. உள்ள பார்த்தா அவங்க இறந்து போயிருக்காங்க. என்ன இவ கொல்லப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. யாரோ நைட்டு நேரம் வந்து கொண்டிருக்காங்க போல, நம்ம இதுக்கப்புறம் இங்க இருந்தா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சைலண்டா கிளம்பிடலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்றதெல்லாம் பிரசன்ட்ல யோசிச்சு பார்த்துடுறாரு. இப்ப வெளியே வரும்போது இவரோட வீட்டுல போலீஸ் உட்காந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. இவர் செம்மையா பயப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்திருக்க போலீஸ் இவரோட ஃப்ரெண்டு ராய்ன்றது தெரிய வருது. நைட்டு முழுக்க வெளியே போனாரு, இப்பதான் வந்தாருன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவ வேற சொல்றாளே அப்படின்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள பயந்துட்டுலாம் இருக்காரு. நைட்டு முழுக்க நீ எங்கடா போனன்ற மாதிரி அந்த ராய் கேக்குறாரு. இவர் சொல்றதுக்கு முழிச்சிட்டு இருக்கும் போது ராயே சொல்றாரு, நைட்டு முழுக்க சரக்கு அடிச்சிருக்க, பஸ் ஸ்டாப்ல உன்னோட பைக்கை விட்டுருக்க, அந்த பைக் இப்ப மிஸ் ஆயிருச்சு, அவ்வளவுதானே, கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சு தரேன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்றாரு. நல்ல வேலை இவனுக்கு பைக்கை பத்தி தான் தெரிஞ்சிருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஒரு ஹோட்டல்ல ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. அந்த கேஸ் என்ன நிலைமையில இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. இல்லடா, அந்த கேஸ் என்னோட ஏரியால வரல, பக்கத்து ஏரியால தான் வருது, அவங்க பாத்துப்பாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ராயும் இங்க இருந்து கிளம்புறாரு. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவருமே செம்மையா பயந்துட்டு இருக்காரு. நியூஸ் பேப்பர்ல நியூஸா வந்திருக்கான்னு பாக்குறாரு. நியூஸா வந்த மாதிரியே தெரியல. நம்ம நேரடியா அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா என்னன்னு யோசிக்கிறாரு. லாங்ல இருந்து பார்க்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க பார்த்தா கௌதம் போலீஸுங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. விசாரணை பயங்கரமா நடந்துட்டு இருக்கு போல, நம்ம மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவர் வேலை பார்க்கறாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப இவருக்கு ஏதோ ஒரு போஸ்ட் வந்திருக்கிறதா வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல போன் கால் வருது. பிரைவேட் நம்பர் அப்படின்ற மாதிரி தான் கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எதிர பேசுறவன் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறான். உனக்கு ஒரு போஸ்ட் அனுப்பியிருக்கேன்ல, அதை பாருன்ற மாதிரி சொல்றான். என்ன போஸ்டா இருக்கும்ன்ற மாதிரி இவர் பிரிச்சு பாக்குறாரு. அதுல பார்த்தா ஒரு சிடி இருக்கு. அந்த சிடியை போட்டு பார்த்தா இவர் நைட்டு நேரம் நிம்மி கூட ரொமான்ஸ்லாம் பண்ணாரு பாத்தீங்களா, அதுதான் வந்திருக்கு. இதை பாக்குறவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. யார் நீன்னு கேக்குறாரு. நான் யாருன்றத சொல்றேன், நான் சொல்ற மாதிரி தான் இதுக்கப்புறம் நீ நடந்துக்கணும்ன்ற மாதிரிலாம் அந்த மர்ம நபர் பேசிட்டு இருக்கான். இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி ஆல்பி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப இவரோட ஒய்ஃப் ஆனா கிட்ட இருந்து கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி பேசுறாரு. ஆனாவும் வெளியே போனோம், சீக்கிரமா கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்காருல, இவர் எதுவுமே சொல்லாம சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப இவருக்கு திரும்பி அந்த மர்ம நபர் கிட்ட இருந்து கால் வருது. நான் ஆபீஸ்க்கு மட்டும் சிடி அனுப்பல, உன் வீட்டுக்கும் அனுப்பியிருக்கான்ற மாதிரி சொல்றான். ஐயோ, ஒய்ஃப் பார்த்துட்டா பிரச்சனைன்ற மாதிரி இவர் செம்ம வேகமா வந்துட்டு இருக்காரு. இப்ப வாசல்ல நின்னு அந்த டெலிவரி தரதுக்காக வரும்போது டெலிவரியை இவர் வாங்கிடுறாரு. இப்ப குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீ வருவன்றது எனக்கு தெரியும், சீக்கிரமா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒய்ஃப் வரதுக்குள்ள இதை ஒளிச்சு வைக்கணும்ன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு போட்டோ இருக்கும், அந்த போட்டோக்கு பின்னாடி மறைச்சு வச்சிடுறாரு.
இவரோட ஆபீஸ்ல மீட்டிங் மாதிரிலாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஓனர் லேடி பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவருக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. அந்த மர்ம நபர் கிட்ட இருந்து தான் கால் வந்துட்டு இருக்கு. இவர் அந்த காலை திரும்ப திரும்ப கட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஓனர் லேடிக்கே கால் பண்ணிடுறான் போல. உன்னை கேட்டு தான் கால் வந்திருக்குன்ற மாதிரி இவர்கிட்ட காலை தந்துடுறாங்க. காலை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் வார்னிங்லாம் கொடுத்துட்டு இருக்கான். உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இப்ப அந்த மர்ம நபர் அவனுக்கு என்ன வேணும்ன்றத சொல்றான். அது என்ன விஷயம்ன்றத தெளிவா நமக்கு காட்டல. அதை கேட்டு இவர் ஷாக் ஆகுறாருன்னு மட்டும் நமக்கு தெரிய வருது. இவருக்கு ராய்னு ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, நேரா அந்த ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ராயும் என்ன விஷயம்னு கேட்கிறாரு. எனக்கு ப்ரொமோஷன் மாதிரி கிடைச்சிருக்கு, அதனால தான் ட்ரீட் வைக்கலாம்னு முடிவெடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல கேதர் ஆகி ஜாலியா பார்ட்டி பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே ஜாலியா குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் குடிக்க கூடாது, நம்ம ஸ்டெடியா இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஒரு பொருளை எடுக்கிற மாதிரி வந்துடுறாரு. ராய் வீட்ல தான் இந்த பார்ட்டி நடக்குது போல. ராய் கிட்ட கன்னெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கன்னை சாமர்த்தியமா இவர் எடுத்துக்கிறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் இந்த ராய் ஜாகிங் ஓடி வந்துட்டு இருக்கும் போது இவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது இவரோட பொலிட்டீஷியன் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, கொல்லப்பட்டிருக்காருன்னு தகவல் கிடைக்குது. இவருமே வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாரு. கன்னால ஷூட் பண்ணி யாரோ சாவடிச்சிருக்காங்க. இப்ப ராய்க்கு அந்த மர்ம நபர் கிட்ட இருந்து கால் வருது. உன் கண்ணை வச்சுதான் இந்த கொலையே நடந்திருக்கு, வீட்டுக்கு போய் பாரு, உன் கண்ணு மிஸ் ஆகுறது உனக்கு தெரியும்ன்ற மாதிரி அந்த மர்ம நபர் பேசுறான். ஒருவேளை இருக்குமா அப்படின்ற மாதிரி ராய் இருக்காருல, வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. இவரோட கண்ணு மிஸ் ஆகுறது இவருக்கு தெரிய வருது. கண்ணு மிஸ் ஆகுதுல, அதனால எல்லாருக்குமே உன் மேலதான் சந்தேகம் வரும், நீ தான் இந்த கொலையில மாட்ட போறன்ற மாதிரிலாம் மர்ம நபர் பேசிட்டு இருக்கான். இவர் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் கூப்பிடுறாரு. இப்ப மீதி இருக்கிறது 2 பேர் தானே, அவங்க கிட்ட ராயுமே இந்த மாதிரி ஒரு மர்ம நபர் என்கிட்ட பேசினான்ற மாதிரிலாம் சொல்றாரு. நம்ம கிட்ட பேசுறவன் தான் பேசியிருக்கான்றது ஹீரோக்கு தெரியுது. ஹீரோ எதுவுமே சொல்லாம இருக்காரு. ஹீரோ கன் எடுத்தாரு, ஆனா ஷூட் பண்ணது ஹீரோவா என்னன்றது தெரியல. இப்ப நமக்கு அந்த பிசினஸ் மேன் ஃப்ரெண்ட காட்டுறாங்க. இவர் பேரு விஷ்ணு. இவர் லிஃப்ட்ல போலான்னு நினைக்கும் போது யாரோ எதிர வராங்க, இவரை ஷூட் பண்றாங்க. நீயான்ற மாதிரி ஷாக் ஆன மாதிரி இறந்து போயிடுறாரு. ஒருவேளை ஹீரோவை தான் பார்த்தாரா என்னன்றது டீட்டெயிலா தெரியல. இப்ப நிறைய போலீஸுங்களாம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டான ஹீரோவும் ராயும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த வட்டியும் கன்னால சுடப்பட்டிருக்கிறதுனால நம்ம கண்ணை வச்சுதான் இந்த கொலையை பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் ராய் யோசிக்கிறாரு. இப்ப அந்த மர்ம நபரும் நக்கல் பண்ற மாதிரிலாம் பேசுறான். ராய் என்ன சொல்றாருன்னா, இப்ப மீதி இருக்கிறது நீயும் நானும், நம்ம ஃப்ரெண்ட்ஸை யாரோ டார்கெட் வச்சு சாவடிக்கிறாங்க, யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா மட்டும் இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போனதை பத்தி நியூஸ்ல வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த விஷயத்தை ஒய்ஃப் ஆனா பாக்குறாங்க. இத பத்தி ஹீரோ கிட்ட பேசலான்னு ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோ செம்ம அப்செட்ல இருக்காருல, ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வரதா பாக்குறாரு, ஆனா கால் எடுக்க மாட்டாரு. இப்பதான் ஒய்ஃபும் எதர்ச்சியா அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்க லெட்டரை பாக்குறாங்க. இது என்ன தொங்கிட்டு இருக்குன்ற மாதிரி எடுத்து ஓபன் பண்ணா உள்ள சிடி இருக்கு. இத போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டு பாக்குறாங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் பண்ண விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப ராய் இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வராரு. புல்லட்டை வச்சு இவரோட கன்னுன்றதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால புல்லட் எல்லாம் மாத்தி வைக்கலான்றதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப சாமர்த்தியமா அதை மாத்தி வச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போலீஸுங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு ஒரு அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து எங்களுக்கு கால் வந்தது, நீங்க அதே மாதிரி தான் பண்றீங்க, அப்ப நீங்க தான் கொலையை பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல சார், வேற ஒருத்தன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான், என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா போலீஸுங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க எங்க கூட வரணும்ன்ற மாதிரிலாம் லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீடியை பார்த்த ஆனா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் அந்த சீடியை பார்த்தேன், என்ன சீட் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் என் லைஃப்ல உனக்கு இடமே கிடையாதுன்ற மாதிரி இவருக்கு கோவமா மெசேஜ் எல்லாம் அனுப்புறாங்க. இப்ப காலையில சமயம் தான் பார்ல இவர் கண்முழிக்கிறாரு. அப்படி கண்முழிச்சவரு ஒய்ஃபோட மெசேஜை பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஒய்ஃப் கிட்ட பேசி சமாதானம் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி இவருமே கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. உங்ககிட்ட நான் பேசவே விரும்பலன்ற மாதிரி இவங்க வேகமா காலெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒய்ஃப் பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது அங்க யாரோ வரத பாக்குறாங்க. யார பாக்குறாங்கன்றத தெளிவா காட்டல. இப்ப நியூஸ்ல ராய் அரெஸ்ட் பண்றத பத்தி சொல்றாங்க. ராய் அந்த இடத்துக்கு வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு, அதனால அரெஸ்ட் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே ராயை பார்க்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ராயை இப்ப கோர்ட்டுக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க போல. மச்சான், என்னோட டிராயர் கீ இதுதான்டா, எப்படியாவது அந்த டிராயர்ல இருந்து காசை எடுத்துக்கோ, எனக்காக ஒரு லாயரை பார்த்து நீ ஏற்பாடு பண்ணிடான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறதுக்காக கிளம்புறாரு. அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது ஒரு கார்ல நிம்மி போயிட்டு இருக்காங்க. நிம்மி இறந்து தானே போனா, என்ன கார்ல போயிட்டு இருக்கான்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. நிம்மிக்கு தெரியாம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவரும் நிம்மியும் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாங்கல்ல, அந்த ஹோட்டலுக்குள்ள தான் அவங்க போறாங்க.
இங்க எதுக்காக போறான்னு பாக்குறதுக்காக இவருமே வராரு. அந்த ஹோட்டலே சேஞ்ச் ஆயிருக்கு. ஹோட்டல் மாதிரியே இல்ல, இப்போ ஒரு பெரிய வீடு மாதிரி தான் தெரியுது. இவர் ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா. இந்த இடத்துல கௌரிதாசன் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரால் சரியா நடக்க முடியல, கால்ல அடிபட்டிருக்கு போல. அவர் பேசுறத வச்சே நம்மள மிரட்டின அந்த மர்ம நபர் இந்த கௌரிதாசன் அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இந்த இடத்துல கௌரிதாசன் மட்டும் இல்ல, அந்த கௌதமும் இருக்காரு. அதாவது நிம்மியோட ஹஸ்பண்டா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரும் இருக்காரு. நாங்கெல்லாம் சேர்ந்து உன்னை ஏமாத்த தான் செஞ்சோன்ற மாதிரி இவங்களுமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நிம்மியை இவர் எதர்ச்சியா பார்த்ததா நினைச்சாரு பாத்தீங்களா, அது எதர்ச்சியா நடந்தது கிடையாது. நிம்மி கௌதம் சேர்ந்து பிளான் தான் பண்ணிருப்பாங்க. நிம்மியும் கௌதமும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இவர்கிட்ட நடிச்சிருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் என்ன சந்தேகப்பட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாருன்ற மாதிரி நிம்மி சொன்னாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆவறதுக்காக இவங்க பண்ண டிராமாவா தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாங்கல்ல, அந்த ஹோட்டல்ல இருந்தவரும் இவங்க பிளான்ல ஒருத்தரா தான் இருப்பாரு. அவர் சாப்பாடு தந்தாரு பாத்தீங்களா, அதுல மயக்க மருந்த கலந்திருப்பாரு. இவங்க கிஸ் பண்ணிக்கலாம்னு வரும்போதே ஹீரோ மயங்கி விழுந்திருப்பாரு. சோ மயங்கினவரு நம்ம கிட்ட எல்லை மீறி நடந்த மாதிரி செட் பண்ணோன்ற மாதிரி இவங்க தான் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கௌதம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கௌதம் இருக்கார்ல, பிளட் மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல கொட்டிடுறாரு. இப்ப நீ படுத்துக்கோ, அவன் பார்த்து ஷாக் ஆகி ஓடிடுவான், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. நிம்மி இறந்து போன மாதிரி இவரை நம்ப வச்சிருக்காங்க. அதே மாதிரி நிம்மி கூட ஒன்னா இருந்ததை வச்சு பிளாக்மெயில் எல்லாம் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, என் ஃப்ரெண்ட்ஸை நீங்க தான் சாவடிச்சீங்களா, ஏன் எதுக்குன்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுமே இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. அது என்னன்னா, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நிம்மி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்பா கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்து வாங்கிட்டியும் பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்கல்ல, பார்ட்டி பண்ணலான்ற மாதிரி ஜீப்ல இவரை கூட்டு போறாங்க. போற வழியிலேயே பயங்கரமா சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சரக்கு அடிச்சதுல ஒரு ஸ்டேஜ்ல மட்டியே ஆயிடுறாரு. இவங்க ஜீப்ல வந்துட்டு இருக்கும் போது நிம்மியோட கார் ரிப்பேர் ஆயிருக்கு போல, அதனால வழியில நின்னுட்டு இருக்காங்க. நிம்மி ஏறிக்கோ அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏத்திக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து போயிட்டு இருக்கும் போது இவர் மட்டும் மயக்கத்துல இருக்காரு. ஒரு இடத்துல ஜீப்பை நிறுத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே ரெஸ்ட் ரூம் போக போறோன்ற மாதிரி போறாங்க. நிம்மி அந்த சமயம் அப்பாக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 3 ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போனாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தர் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு, என்னை எவனோ தாக்கிட்டான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப மீதி 2 பேர் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் தாக்குனவனை தேடிட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட் நிம்மிக்கும் கேக்குதுல, நிம்மியும் பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது, யாரும் யாரையும் தாக்கி இருக்க மாட்டாங்க. அவனுங்க 3 பேரு நிம்மியை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப நிம்மி வந்தோன்னா லாக் பண்ணி எல்லை மீறி நடந்துட்டு இருக்காங்க. 3 பேருமே மாத்தி மாத்தி எல்லை மீறி நடக்கிறாங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல நிம்மியோட உயிரே போயிருது. ஐயோ நிம்மி இறந்து போயிட்டா, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் பயந்த மாதிரி கேக்குறாங்க. அப்ப ராய் இருக்கார்ல, ஏண்டா இவ்வளவு பிளான் போட்ட நம்ம இத பிளான் போட்டு சமாளிக்க மாட்டோமா, பிளான் போட்டு இவளோட கார் ரிப்பேர் ஆகிற மாதிரி பண்ணோம், அதே மாதிரி பிளான் போட்டு சரக்குல அவனுக்கு மயக்க மருந்த கலந்து தந்தோம், இவ்வளவு பிளான் பண்ண நம்ம இதுக்குமே ஒரு பிளான் பண்ணலாம். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நிம்மி கிட்ட இருந்து எப்ப ரெஸ்பான்ஸ் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம நிம்மிக்கு கல்யாணம்ன்ற மாதிரி ஒரு பத்திரிக்கையை மட்டும் அனுப்பி வச்சிருவோம், கண்டிப்பா அவன் நம்பிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி இவளோட பாடியை இங்கேயே விட்டுருவோம், இங்க மிருகம்லாம் நிறைய வரும், அந்த மிருகமே இவளை சாப்பிட்டு கதையை முடிச்சிரும், நம்மளுக்கு பிரச்சனையே வராதுன்ற மாதிரி ராய் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸும் ஏத்திருப்பாங்க. அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்கு போய் அப்பா கிட்ட பேசணும்னா அப்பா ஏத்துக்கல போல, அதனால தான் வேற ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. நான் அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு மோசமானவங்க அப்படின்றது இவருக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு கெட்டவங்களா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கௌரிதாசன் இருக்காரு பாத்தீங்களா, இவர் சில விஷயங்களை சொல்றாரு. அது என்னன்னா, பொண்ணுகிட்ட இவர் பேசிட்டு இருக்கும் போதுதான் அவனுங்க அப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. பொண்ணோட போன்ல இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அதாவது பொண்ணுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் இவர் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. எதுவுமே பண்ண முடியல, அதை நினைச்சு இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிருப்பாரு. நிம்மி இறந்து போயிட்டான்றதுக்காக தான் அந்த 3 பேர் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த வழியா வேலை பார்க்கறதுக்காக காலையில லேடிஸ் வருவாங்க. அவங்க இவங்களுக்கு உயிர் இருக்கிறத பாக்குறாங்க. உடனே ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அதே மாதிரி அப்பாவும் வந்து பாக்குறாரு. பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுல்ல, பொண்ணால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அந்த விஷயத்துல இருந்து இவங்களை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காரு. அந்த 3 பேரை பத்தி விசாரிக்கும் போதுதான் அவனுங்க ரொம்ப மோசமான கேரக்டர் அப்படின்றது தெரிய வருது. அது என்னன்னா, ஸ்டெல்லான்ற ஒரு பொண்ணு கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்தாங்கல்ல, ஆக்சுவலா இவனுங்க தான் எல்லை மீறி நடந்திருப்பாங்க. இதெல்லாம் விசாரணை பண்ணும் போதுதான் தெரிய வந்திருக்கும். அவனுங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கௌதம் இருக்கார்ல, அப்பாவோட ஃப்ரெண்டா இருப்பாரு, அதனால தான் அவர் ஹெல்ப் பண்றதுக்கு சம்மதிச்சிருப்பாரு. ஹீரோவை வச்சு இவங்களுமே ஒவ்வொரு பிளானா போடுறாங்க. ஹீரோ கிட்ட சொல்லி அந்த கன்னை கொண்டு வந்து தர சொல்லியிருப்பாங்க.
அந்த கன்னை வச்சு கொலை பண்ணது ஹீரோ கிடையாது. அந்த கன்னை வச்சு கொலை பண்ணது யார் தெரியுமா? இந்த பாதிக்கப்பட்ட நிம்மியா தான் இருப்பாங்க. அவரு கூட நீயான்ற மாதிரி கேட்டாரு பாத்தீங்களா? நிம்மியை பார்த்து தான் ஷாக் ஆகி நீயான்னு கேட்டிருப்பாரு. சோ நிம்மி தான் 2 கொலையும் பண்ணிருப்பாங்க. இப்ப ராயும் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிருக்காரு. உன்னை மிரட்டுறதுக்காக தான் வீட்டுக்கு அந்த சிடியை அனுப்பி வச்சோம். உன் ஒய்ஃப் பாப்பான்றதை நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒய்ஃபும் நீயும் பிரிஞ்சிட்டீங்கல்ல, அதை சேர்க்கறதுக்காக நிம்மி ஒரு விஷயத்த பண்ணிட்டா. நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்னன்னா, ஒய்ஃப் ஆனா யாரையோ பாக்குற மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த வழியா நிம்மி தான் நடந்து வந்திருப்பாங்க. நிம்மியே இவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. உன் ஹஸ்பண்ட் மூலியமா அந்த ஃப்ரெண்ட்ஸோட கதையை முடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ண. மத்தபடி உன் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் எதுவுமே நடக்கல அப்படின்றதெல்லாம் சொல்லி புரிய வச்சிடுறாங்க. இப்போ ஒய்ஃபுக்கு உன் மேல எந்த ஒரு கோவமும் இல்ல, நீ ஒய்ஃப் கிட்ட போலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் நிம்மியை பார்க்கணும்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நிம்மி உன்னை பார்க்க விரும்பல, ஏன்னா பார்த்தா திரும்பி பழைய விஷயங்கள் எல்லாம் பேசுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அவ தவிர்க்கணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. நிம்மிக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்றதெல்லாம் நினைச்சு இவர் ஃபீல் பண்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இவரும் ஒய்ஃபும் கார்ல வந்துட்டு இருக்கும்போது நியூஸ் பேப்பர் விக்கிற பையனுமே நியூஸ் பேப்பர் வாங்கிக்கோங்கன்னு நியூஸ் பேப்பரை தரான். அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்தா ராய் வீட்டுல தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காருன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா, அந்த ராய் வந்து கபோர்டோட கீயை தந்திருப்பாரு, காசை எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பாரு. இவர் கபோர்டு கிட்ட வராரு. ஆனா வந்தவர் என்ன பண்றாருன்னா, உள்ள இருக்க சரக்குல வேணும்ட்டு விஷ மருந்த கலந்து விட்டுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் வெளியெல்லாம் வந்துருவாரு. வெளியே வந்தவர் மச்சான் சரக்கடிக்கலாம் வான்ற மாதிரி இவருக்கு கால் பண்றாரு. நீ அடிச்சிட்டு மச்சான், நானும் வந்துடுறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவர் சரக்கடிச்சா செத்துருவாருன்றது இவருக்கு தெரியும்ல, அதனால இவர் போகாமையே விட்டுறாரு. அந்த ராய்க்கு தான் சரக்குல விஷம் இருக்கிறது தெரியாதுல்ல, அவர் பாட்டுக்கு குடிச்சு இறந்து போயிடுறாரு. போலீஸ் என்ன நினைப்பாங்க, இவரே தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு நினைப்பாங்கல்ல, அப்படிதான் கேஸை முடிச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ ஸ்மைல் பண்றது மூலியமா இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. இப்ப வேற ஒரு நாள் இவரும் ஒய்ஃபும் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. ஒய்ஃபுமே ஒரு லெட்டர் போடணும் அப்படின்ற மாதிரி லெட்டரை போடுறாங்க. அந்த லெட்டர்ல ஃப்ரம் அட்ரஸ் மட்டும் தான் இருக்கும், டு அட்ரஸ் இல்லாம இருக்கும். ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் நிம்மிக்கு தான் அந்த லெட்டரை எழுதியிருப்பாங்க. இப்ப டு அட்ரஸ் இல்லாம லெட்டர் இருக்கேன்ற மாதிரி அங்க இருக்கவரும் லெட்டரை ஓபன் பண்ணி படிக்கிறாரு. இதை யாருக்கு அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா என் மனசுல இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்றேன். திரும்பி எனக்கு ஹீரோ கிடைச்சதுக்கு நீங்களும் ஒரு விதத்துல காரணம், ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நிம்மிக்கு எழுதியிருக்காங்க. அதாவது டூ அட்ரஸ் இல்ல, சாதாரணமா எழுதியிருக்காங்கன்னு காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ட்விஸ்ட்டை யாரெல்லாம் கெஸ் பண்ணீங்கன்றத கன்ஃபார்மா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டே தான் இருக்கும்.